ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்புக்கு பெயர் போன நடிகைக்கு நடந்த சிறப்பான சம்பவம். ஸோ இந்த நடிகை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க சிரிச்சாங்கன்னா. சிரிப்புக்கு தான் மயங்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி இவங்களுக்கான ரசிகர்கள் இவங்களுடைய கவர்ச்சிக்கு விட இவங்களோட சிரிப்புக்கு தான் வந்து அடிமை. அப்படிப்பட்ட ஒரு நடிகை கிட்டத்தட்ட 10லிருந்து 15 வருஷம் வந்து ஆக்சுவலாக 10 வருஷம் மட்டும்தான். ஸோ 10 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரூல் பண்ணாங்க. தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி நடித்த படங்கள்லாம் வந்து பாதிக்கு பாதி ஃப்ளாப் ஆனாலும் சரி, இவங்களுடைய சிரிப்பை பார்க்கறதுக்காகவே, இவங்க காட்டக்கூடிய அரைகுறை கவர்ச்சிக்காகவே திரைப்படத்தை வந்து பார்க்க வந்தாங்க. இந்த நடிகைக்கு அவ்வளோ மவுசு. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஹோம்லியாக ஃபேமிலி லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஆனால் சர்ச்சைக்கு சற்றும் பெயர் குறைவில்லாத ஒரு நடிகை. இவங்கள சுற்றி எப்பவுமே சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கும். ஹோம்லியாக இருக்கக்கூடிய நடிகைக்கு பின்னாடி எதுக்குடா இவ்வளோ சர்ச்சை அப்படின்னு சொல்லி அளவுக்கு நடிகை வந்து சர்ச்சையை வந்து தன்னுடைய பாக்கெட்லேயே வச்சு சுற்றுவாங்க. இப்போ வந்து வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சு. கல்யாணம் காட்சி அப்படின்னு சொல்லி ஆகி குழந்தை குட்டின்னு ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே அவங்கள பற்றின அரசல் பொருசலான காசிப்ஸ் கிசு அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த காசிப் வந்து எல்லாரையுமே புருவத்தை தூக்குற அளவுக்கு வச்சிருக்குது. இளம் நடிகைகளே வந்து இவங்கள பார்த்து கற்றுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நடிகை வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த பக்கத்து மாநிலத்தில் தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடிக்கும்போது அவங்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகரே கூட அந்த படத்தில் நடிக்கும்போது பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வர நடிகரும் வந்து நீங்கள் இன்னும் அழகு குறையாமல் அப்படியே தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னுமே எனக்கு ஜோடியாக நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட நடிகையும் வந்து பழைய நினைவுகளுக்கு போக 2 பேரும் மனசு விட்டு நிறைய நேரம் பேசியிருக்கிறாங்க. அந்த நேரம் செலவிட்டது வந்து தனிமையில் செலவிட்டது, கேரவனில் செலவிட்டது போக அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே பார்த்தாலும் நடிகையும் அவரும் வந்து அந்த நடிகரும் சேர்ந்து நிறைய நேரங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லையும் கேரவன் எல்லாத்துலேயுமே சுற்றி சுற்றி பார்க்க வச்சாங்க. எல்லாரும் கண்படுற அளவுக்கு அந்த படத்தில் நடித்த நடிகையே வந்து ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த இந்த சிரிப்பு நடிகைக்கு அவ்வளோ மவுசு. ஸோ நடிகர் வந்து இன்னும் அழகு குறையாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய பிட்டை போட்டு தன்னுடைய பாக்கெட்டில் தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கிசு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நடிகை வந்து அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்லையும் சரி, ரெசார்ட்லேயும் சரி 2 பேருமே வந்து நிறைய நேரம் செலவிட்டதா வந்து பேச்சு இருக்கு. ஸோ நடிகையோடைய அழகுல இன்னுமே மயங்கி இருக்கக்கூடிய அந்த நடிகர் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான தங்க மழையே வந்து கொடுத்தாரு அப்படின்ற வகையில தான் வந்து இருக்குது. ஸோ அந்த நடிகை யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த சிரிப்பு நடிகையை பற்றின இன்னொரு காசிப்பும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோலும் போடுவோம். இன்ஸ்டாகிராமில் என்னை பேசணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பேசுங்க. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டோரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.